+2 எக்ஸாம் ஒரு பக்கம், பெற்ற தாய் அதிகாலையில் இறந்து போன சோகம் மறுபக்கம். அவன் நினைச்சு கவலைப்படாதப்பா, படிப்பு தான் உனக்கு தாய் தந்த, கடவுளா நாங்க உனக்கு துணையா இருப்போம் என தாய் கூறிய வார்த்தை கொடுத்த தெம்பு. கலங்கி நெஞ்சம் உடைந்து பரீட்சை எழுத சென்று வந்து கதறி துடித்த மாணவர். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அண்ணா நகரை சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. இந்த தம்பதியினருக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ள நிலையில் தந்தை கிருஷ்ணமூர்த்தி கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு உடல்நல குறைவால் இறந்து விட்டாராம். இதோ பரிதாபம், தாய்க்கும் இதய நோயாம். ஆனாலும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு 2 பிள்ளைகளையும் வளர்த்து வந்த நிலையில் நல்லா படிக்கணும்பா, படிப்பு தான் உங்களுக்கு கை கொடுக்கும், படிப்பு தான் உங்களுக்கு தாய் தந்தையா இருக்கும் என சொல்லி சொல்லி வளர்த்து வந்திருக்கிறார் தாய். இந்த நிலையில்தான் விடிந்தால் +2 எக்ஸாம் என்ற நிலையில் அதிகாலையில் சுபலட்சுமி உடல் நல குறைவு ஏற்பட்டு பரிதாபமாக காலமாகிவிட்டாராம். தகவல் அறிந்து வந்த உறவினர்கள், அருகாமையில் உள்ள மக்கள் அந்த குழந்தைகளை ஆறுதல் படுத்த வார்த்தை இல்லாமல் அந்த மாணவரை தேற்றினர். சக மாணவர்களும் அவர்களது இல்லத்திற்கு வந்து அந்த மாணவரை ஆறுதல் படுத்த கனத்த இதயத்தோடு அந்த மாணவர் +2 தேர்வை எழுத சென்றார். எழுதி முடித்த கணம் தனது தாயை இன்றுதானே கடைசியாக பார்ப்போம் என அந்த மாணவர் ஓடி வந்து தாயின் இறுதிச் சடங்கை நிறைவேற்றி தாய் தந்தையரின் கனவான அந்த படிப்பு இலக்கை நிச்சயம் அடைவேன் என சோக நிலைமையிலும் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தியை கேட்கும் மக்கள் அனைவரும் யாருக்கும் வரக்கூடாத இன்னல் அந்த பிள்ளைகளுக்கு வந்திருக்கிறது, கடவுள்தான் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும் என ஏராளமானோர் பிரார்த்தனை செய்து வருகிறார்கள்.